ஹாய் நண்பர்களே, வணக்கம். நான் உங்கள் ஜிகே எலக்ட்ரிக்கல் கோபி. இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து டேங்க் இப்போ தண்ணி தொட்டி வந்து மேலே நம்ம ஃப்ளோரில் வந்து கட்ட போகிறாங்க. இப்போ இதில் வந்து மேல் மாடியில் கட்டுறதுல வந்து பார்த்திங்கன்னா, நம்ம என்னென்ன பைப்பு வைக்கிறோம், அதாவது பார்த்திங்கன்னா இது வந்து 3 மாடி இருக்குது. அதாவது கிரவுண்ட் ஃப்ளோரு, ஃபஸ்ட் ஃப்ளோரு, செகண்ட் ஃப்ளோரு அப்படின்னா அதுக்கு மேலே தான் வந்து டேங்க் வருது. இப்போ இதில் வந்து எத்தனை அவுட்புட் வைக்கிறோம், எத்தனை வந்து பைப்பு வைக்கிறோம், எதுக்கு பைப் வைக்கிறோம் அப்படின்னு வந்து பார்க்கலாம். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நான் கீழேருந்து மேலே வந்துட்டேன். இப்போ வந்து நான் மொட்டை மாடியில் நின்றுட்டுருக்கேன். இப்போ மொட்டை மாடியில் வந்து நம்ம டேங்க்கை வந்து கீழேருந்து பார்த்திங்கன்னா ஃப்ளோர் மட்டத்திலேருந்து ஒரு 5 அடி தூக்கி கட்டுறாங்க. இது எதுக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து அது இப்படி வைக்கும் பொழுது நம்மளுக்கு சோலார் வாட்டர் ஹீட்டர் போடும் பொழுது நம்மளுக்கு வந்து அதனுடைய டேங்குக்கு ஹைட்டுக்கும் வந்து இந்த டேங்க் ஹைட்டாக இருந்தால் மட்டும்தான் இதிலிருந்து தண்ணி வந்து சோலாருக்குள்ளே போகும், இல்லைன்னா தண்ணி போகாது. அதனால தான் இவ்வளோ தூக்கி கட்டுறது. இப்போ வந்து பார்த்திங்கன்னா, நம்ம தூக்கி கட்டிட்டாங்க. இப்போ நம்ம இதுக்கு பைப் லைன் வைக்க போகிறோம். இப்போ இதில் வந்து 3 ஃப்ளோர் அப்படிங்கிறதுனால வந்து பார்த்திங்கன்னா, நம்ம ஃபஸ்ட்டு வந்து கழிவுற பைப்லேருந்து சொல்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, தொட்டி வந்து நம்மளுக்கு கழிவுறாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா, நம்ம கீழே வந்து அதாவது கீழே வந்து இது காங்கிரீட் மட்டம், இதில் வந்து 0 மட்டத்தில் தான் இந்த பைப் வச்சுருக்கேன். கீழே வந்து 0 மட்டத்தில் இது வந்து நான் வச்சுருக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா, இந்த நேர் வந்து இந்த மட்டத்துக்கு கீழே ஃப்ளோர் மட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து கலவை வந்துடும். இந்த பைப்பு கிட்ட வந்து ஒரு குழி மாதிரி விட்டுருவாங்க. தண்ணி வந்து ஒரு சொட்டு நிற்காமல் இந்த பைப் வழியாக கழுவி விட்டாங்கன்னா வெளியே வர மாதிரி இதை வந்து கொடுத்துருவாங்க. ஓகேங்களா? இதை வந்து எக்காரணத்தை கொண்டு ஃப்ளோர்லேருந்து தொட்டியினுடைய ஃப்ளோர் கீழ்மட்டத்திலிருந்து வந்து நம்ம வந்து மேலே தூக்கி வைக்கக்கூடாது. சரி, ஓகே. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு இதுக்கு அவுட்புட்டு, அதாவது தொட்டியிலிருந்து கீழே தண்ணி வந்து பாத்ரூமு, அது போக வந்து கிச்சனு, இதுக்கெல்லாம் வந்து போகிறக்கு அவுட்புட் நம்ம வச்சு வைக்க போகிறோம். இப்போ அது வந்து நம்ம எத்தனை பைப் வச்சுருக்கோம்னு பார்த்திங்கன்னா, ஒரு 2 பைப் வச்சுருக்கோம். ஓகேங்களா? இது வந்து நம்ம மேஸ்திரி வந்து எப்படி வைக்கணும் அப்படிங்கிறக்கோசரம் வந்து நான் ஒரு செங்கலை வச்சு மேலே வந்து ஆடாமல் அசையாமல் நேர் நிற்கிற மாதிரி வச்சு விட்ருங்க. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா, நம்ம அந்த ஃப்ளோர் மட்டத்துலேருந்து ஒரு 2 இன்ச்சு, ஓகேங்களா, 2 இன்ச்சு 3 இன்ச் அளவுக்கு வந்து தூக்கி வச்சுக்கலாம். அந்த பைப் வந்து எப்போவுமே கழிவுற பைப் 0ல் வச்சிங்கன்னா, இது வந்து அதை விட 2 இன்ச்சு தூக்கி வச்சுக்கலாம். ஏன்னா நம்ம வந்து நாளைக்கு ஏதாச்சும் கழிவிடும் போது இந்த பைப்புக்குள்ளே வந்து தண்ணி வந்து வெளியே வராமல் இருக்கிறக்கோசரம் தான் இது வந்து ஹைட் பண்ணி வைக்கிறோம். ரெண்டாவது, நம்ம கீழே விழுவுற தண்ணி வண்டல் எல்லாமே தொட்டியினுடைய அடிப்பகுதியில் தான் சேரும். அந்த தண்ணி வந்து இந்த பைப் வழியாக வெளியே வராமல் இருக்கிறக்கோசரம் இந்த 3 இன்ச்சு வந்து 2 இன்ச்சு 3 இன்ச்சு வந்து ஹைட் பண்ணி வச்சிடறோம். ஓகேங்களா? இது வந்து 2 அவுட்புட் வச்சுருக்கணும். இது வந்து பாத்ரூம் வந்து இந்த பில்டிங்கில் வந்து மொத்தமாகவே ஒரு 4 பாத்ரூம் தான் வருது. அந்த 4 பாத்ரூம் பார்த்திங்கன்னா 1.25 பைப்பு, பாத்ரூமுக்கு வந்து ஒரு 1.25 பைப்பு கொடுத்துருக்கோம். மீதி லைனுக்கு வந்து ஒரு 1.25 கொடுத்துருக்கோம். அதாவது பாத்ரூமில் வந்து மேல் ஃப்ளோருக்கு வராது, கீழ் ஃப்ளோருக்கு மட்டும் 2 வருது. அதனால் வந்து பார்த்திங்கன்னா, முடிஞ்ச அளவுக்கு பைப் லைன் வந்து நம்ம இதிலிருந்து இந்த 1.25 பைப்பே வந்து போதுமானதாக இருக்குன்ட்டு நம்ம இதை கொடுத்துருக்கோம். அடுத்தது வந்து இந்த 3 பைப்பு நம்ம இங்கே வச்சுருக்கோம். ஏன்னா இது வந்து கட்டில் மேலே. இப்போ இது கட்டி முடித்ததுக்கப்புறம் மேலே வந்து செங்கல் வரி பண்ணுறாங்க. லாஸ்ட் வரி, இந்த மாதிரி லாஸ்ட் வரி வரடப்போ இப்போ நம்ம வந்து இதில் வந்து இந்த 3 பைப் வைக்கிறோம். அதில் வந்து இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, ஓவர்ஃப்ளோ பைப் வந்து கொஞ்சம் ஒரு செங்கலுக்கு, அதாவது மேல் செங்கல், இந்த செங்கல் இருக்குங்களா, இந்த செங்கலுக்கு கீழே வந்து நம்ம இந்த ஒரு பைப் வந்து ஓவர்ஃப்ளோக்கு வைக்க போகிறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இந்த பைப் 2ம் அந்த மேல் டாப்பு, இந்த செங்கலினுடைய மேல் டாப்பில் வந்து காங்கிரீட் மட்டத்துக்கு கீழே வந்து இந்த 2 பைப்பை இருக்க போகுது. ஏன்னு கேட்டிங்கன்னா, இது வந்து மோட்டர் லைன். ஓகேங்களா? தண்ணி வந்து டேங்கினுடைய இன்லெட்டுக்கு வந்து இந்த 2 பைப் வைக்க போகிறோம். இப்போ இந்த வந்து 1.25 பைப் போட்டிருக்கனால நம்ம இது வழியாக 1 இன்ச் பைப்பே விட்டுக்கலாம். ரெண்டாவது ரெடியூசர் போட்டு நம்ம மாற்றியும் வச்சுக்கலாம். இல்லை 1.25 பைப் கொண்டு வந்தோம்னா 1.25 பைப் வச்சுக்கலாம். இந்த பில்டிங் வந்து 1 இன்ச் பைப் தான் போட போகிறோம். ஆனால் நம்ம 1.25 பைப் வந்து உள்ளே கொடுத்துருக்கோம். எதுக்குன்னு கேட்டிங்கன்னா, நாளைக்கு வந்து மேலே வந்து ஃப்ளோட் லைன், அதாவது மோட்டர் வந்து ஆட்டோமேட்டிக் ஃப்ளோட் லைன் போடும்போது வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்குள்ளே வந்து ஒயர்லாம் உள்ளே போகிற மாதிரி இருக்கும். அப்படி ஒயர் வந்து போகிற மாதிரி இருக்கணும் அப்படின்னா வந்து பார்த்திங்கன்னா, நம்ம வந்து எக்ஸ்ட்ரா வந்து நம்ம ஒரு பைப்பும் கொடுத்துருக்கோம். மோட்டர் லைன் வந்து ஒன்று விட்டுருவோம், ஒரு பைப் டம்மியாக தான் இருக்கும். இதில் வந்து சப்போஸ் இன்னொரு மோட்டர் லைன் போடுறனாலும் போட்டுக்கலாம், சப்போஸ் வந்து நம்ம அந்த ஒயரிங் லைன் வைக்கிறனாலும் வச்சுக்கலாம். ஓகேங்களா? சரி, ஓகே நண்பர்களே. இப்போ வந்து நம்ம இது வந்து கட்டி முடிக்கல. இன்றைக்கி வந்து மேஸ்திரி வந்து கட்ட போகிறாரு. கட்டி முடிச்சதுக்கப்புறம் பைப் லைன் வச்சதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோவில் நான் உங்களுக்கு தெளிவாக என்னென்ன பண்ணியிருக்கோம்ட்டு தெளிவாக வச்சுருக்காங்களா அப்படின்ட்டு நான் போடுறேன். ஓகே நண்பர்களே, நன்றி, வணக்கம்.